தொழிலாளர் தோழருக்கு வணக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே 35,000க்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் களப்பிரிவிலே உள்ள சூழ்நிலையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு வருவாய் ஈட்டக்கூடிய கணக்கீட்டு பிரிவில் அதிகப்படியான காலிப்பணியிடங்கள் இருந்து வருகிறது. தற்போது தமிழ்நாடு மின்சார வாரியமானது இந்த கணக்கீட்டு பணியை மேற்கொள்ள புதிய மொபைல் ஆப் மூலமாகவும் ப்ளூடூத் மூலமாகவும் கணக்கீடு பணியை மேற்கொள்ள அழுத்தம் கொடுத்து வருகிறது. ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியமானது ஊழியர்களுக்கு மொபைல் வழங்காமலும் அதற்கான டேட்டா வழங்காமலும் இந்த கணக்கீடு பணியை மேற்கொள்ள சொல்வது தொழிலாளர் மத்தியிலே மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே உள்ள மீட்டர் ஸ்டாட்டிக் மீட்டராகவும் ஹை குவாலிட்டி மீட்டராகவும் உள்ளது. ஸ்டாட்டிக் மீட்டரை மொபைல் ஆப் மூலமாக எடுப்பதும் ஹை குவாலிட்டி மீட்டரை HSD மூலமாகவும் எடுப்பதும் தொழிலாளர்கள் இந்த இரண்டையும் பயன்படுத்தி எடுப்பதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்களுக்கு அவர்கள் பணம் கட்ட ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட ஒரு நிலையிலே இந்த தொழிலாளர்களுக்கு மின்சார வாரியமானது மொபைல் வழங்காமலும் டேட்டா கொடுக்காமலும் அதே போல் சில இடங்களிலே நெட்வொர்க் பிரச்சனையும் ஏற்படுவதனாலும் தன்னுடைய பணிகளை எடுப்பதற்கு, அதாவது ஒரு நாளைக்கு 200 சர்வீஸு 80 சர்வீஸு இது மாதிரி எடுப்பதற்கும் அவர்களுக்கு காலநிலை போதிய சூழ்நிலை இல்லாதனாலும், அதே போல் ஹில்ஸ் போன்ற ஊட்டி போன்ற பகுதிகளிலே அவர்கள் பணி மேற்கொள்ள போது 5 அடிக்கு மேலாக அந்த மின்மானி மேலே இருப்பதனால் அதை ப்ளூடூத் மூலமாக பயன்படுத்துவது மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறது. அதனால் இந்த தமிழ்நாடு மின்சாரமானது இந்த கணக்கீடு பிரிவினுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த நிலையிலே தமிழ்நாடு மின்னொலி மத்தியமைப்பானது கணக்கீடு பிரிவு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி வருகிற 18/6/2024 அன்று ஒரு ஆர்ப்பாட்டமானது தமிழகம் முழுவதும் மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடத்த உத்தேசித்துள்ளது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து பிரிவு தொழிலாளிகளும் ஒன்று திரண்டு அந்த கோரிக்கையை வெல்ல அனைவரும் வாருங்கள் என தமிழ்நாடு மின்னொலி மத்தியமைப்பு தெரிவித்துக் கொள்கிறது. எனவே இந்த கோரிக்கையை வெல்வோம் என தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.